ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ட்ரேடிங் ஃபர்ம், ஃபாரின் ட்ரேடிங் ஃபர்ம் இந்தியால ட்ரேட் பண்ணி லாஸ்ட் 2 இயர்ஸ்ல மட்டும் 36,500 கோடி கிட்ட ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்காங்க. அண்ட் அதில 4,800 கோடி கம்ப்ளீட்டா கரெக்ட்டான ஃப்ரேம் ஒர்க்ல அவங்க ட்ரேட் பண்ணல. அதனால இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் ஃபாரின் ட்ரேடிங் ஃபர்ம இந்தியாலருந்தே நாங்க பேன் பண்றோம் அப்படின்னு செபி லேட்டஸ்ட்டா ஒரு 105 பேஜுக்கு பெரிய ஒரு ஆர்டர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா ஜெயின் ஸ்ட்ரீட்ன்ற அந்த ட்ரேடிங் ஃபர்ம் என்ன ட்ரேடிங் ஃபர்ம்? அண்ட் அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்பெசிஃபிக்கா எப்படி பேங்க் நிஃப்டியும், நிஃப்டி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எப்படி மேனிபுலேட் பண்ணாங்க? என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி இந்த அளவுக்கு சம்பாரிச்சாங்க? அண்ட் ஃபைனலி செபியோட ஆர்டர்ல என்ன ஃபைனலா அவங்க சொல்றாங்க? அப்படின்றத டீடைல்டா பிரேக் டவுன் பண்ணுவோம் இந்த வீடியோல. ஜெயின் ஸ்ட்ரீட் லாஸ்ட் 25 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்காங்க. அண்ட் இயர் 2000ல அவங்க ஆரம்பிச்சாங்க. சோ ஃபார் 2600 எம்ப்ளாயீஸ் கிட்ட அவங்க கிட்ட வொர்க் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் அ ஹெச்எஃப்டி ஃபர்ம். ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் ஃபர்ம். எந்த ஒரு கிளையண்ட் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ரன் பண்ணுறதெல்லாம் த மோஸ்ட் ஸ்டொஃபஸ்டிகேட்டட் அல்காரிதம்ஸ். அண்ட் யாருமே மேனுவலாகவே அங்கே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இவங்க ஆல்மோஸ்ட் 45 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. அண்ட் 5 டிஃப்ரெண்ட் ஆஃபீஸஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இருக்குது. அண்ட் அவங்க ஹையர் பண்ணுறது எல்லாமே டாப் பிரெயின்ஸ். அண்ட் அவங்களோட சேலரியுமே பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் கணக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஃபார்ம் தான் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் ட்ரேடிங் ஃபார்ம். அவங்க லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் தான் இந்தியாவில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் அதிகமான வால்யூம்ஸ், கோடிக்கணக்கான வால்யூம்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க அதிகம் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் நிறைய நியூஸ் பேப்பர்லேருந்து பப்ளிஷ் பண்ணது என்னென்னா, ஜெயின் ஸ்ட்ரீட்ன்ற ஒரு கம்பெனி மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணுறாங்க, பண்ணி கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்ததுக்கப்புறம் செபி அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ செபியோட இன்வெஸ்டிகேட் படி ஜான் 2023லேருந்து மார்ச் 2025 வரைக்கும் எல்லா ட்ரேட்ஸும், இது வரைக்கும் ஜெயின் ஸ்ட்ரீட் பண்ண எல்லா ட்ரேட்ஸுமே அனலைஸ் பண்ணி அவங்க ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, ஜெயின் ஸ்ட்ரீட்டோட ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 36,000 கோடி. அதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்திருக்குது. அதில் மட்டுமே 43,000 கோடி ப்ராஃபிட்ஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு. அண்ட் அதில் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே மூலிமா வந்திருக்கு. அண்ட் இவங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் ஸ்டேட்டில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்லேயும் கேஷ் மார்க்கெட்ஸ்லேயும் லாஸ் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 கோடி கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இவங்க ஸ்டாக்ஸ்லேயும் கேஷ்லேயும் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்ஷன்ஸில் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நார்மலாக ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மூலிமா ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்லேயும் இல்லை கேஷ்லேயும் அவங்களுக்கு லாஸ் வரல. ஸோ இவங்க இந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்லேயும் கேஷ் மார்க்கெட்லேயும் மேனிப்புலேட் பண்ணி தான் ஆப்ஷன்ஸில் 40,000 கோடி கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணாங்க எக்ஸ்பைரி டேஸ் அன்னைக்கு அப்படின்றத டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெயின் ஸ்ட்ரீட் கிளவராக என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க இம்ப்ளை பண்ண ஸ்ட்ராட்டஜியை நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. அங்கே போனீங்கன்னா ஏகப்பட்ட தக்காளி இருக்குது. ஸோ இந்த தக்காளியோட விலை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டொமேட்டோ கெச்சப். ஏன்னா டொமேட்டோ கெச்சப்பை பண்ணுறதே வந்து இந்த தக்காளி தான் பேஸ் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ தக்காளியோட விலை அதிகமாக இருந்ததுன்னா இந்த டொமேட்டோ கெச்சப்போட விலையும் ஏறும். தக்காளியோட விலை இறங்குச்சுன்னா டொமேட்டோ கெச்சப்போட ப்ரைஸும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே தக்காளியோட ப்ரைஸ் கோயம்பேட்டில் மூவ் ஆகுறது சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த கெச்சப்போட ப்ரைஸை இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டன் கணக்கில் தக்காளியை வாங்குறீங்க. ஸோ டன் கணக்கில் வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தக்காளியோட ப்ரைஸு இன்னும் அதிகமாக மேலே போகும். ஸோ இன்னும் அதிகமாக மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த கெச்சப்போட ப்ரைஸ் இன்னும் மேலே போகுது. பட் இது ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு தெரியும், பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு தெரியாது. ஸோ உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற பர்சன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த கெச்சப்போட ப்ரைஸை அதிகமான விலை கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம். பட் எவென்ச்சுவலி அதிகமான விலை கொடுத்து நிறைய பேர் வாங்குவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயின் ஸ்ட்ரீட் என்ன பண்ணுறாங்க, எப்படியா இருந்தாலும் கெச்சப்போட ப்ரைஸு கிராஷ் ஆகும் அப்படின்னு பெட் பண்ணுறாங்க. ஸோ பெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இப்போது கெச்சப்புக்கு ஒரு புட் ஆப்ஷன் இருந்ததுன்னா அவங்க வாங்கிட்டாங்கன்னா எவென்ச்சுவலி இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வாங்கின டன்ஸ் ஆஃப் தக்காளியை உடனே செல் பண்ணுறாங்க, டம்ப் பண்ணுறாங்க. ஸோ டம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது, தக்காளியோட ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இறங்குது. ஸோ தக்காளியோட ப்ரைஸ் இறங்கும் போது ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் என்ன, இவங்க புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்களே ஏன்னா கெச்சப் இறங்குன்ட்டு அது பல மடங்கு ஏறிடுது. ஸோ ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக தக்காளியோட ப்ரைஸ் இறங்கும் போது கெச்சப்போட ப்ரைஸும் இறங்கும். ஸோ ஆப்வியஸ்லி இவங்க பெட் பண்ண அந்த புட் ஆப்ஷன் பெருசாக ப்ராஃபிட் கொடுக்குது. இந்த இடத்துல இவங்க லூஸ் பண்ண மணி பார்த்திங்கன்னா சின்னது, பட் இந்த இடத்துல இவங்க கெயின் பண்ண மணி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஏன்னா ஆப்ஷன்ஸு இந்த ஓவரால் ப்ரைஸ் இங்கே இறங்கும் போது இங்கே மல்டிஃபோல்டாக பெருசாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது புட் ஆப்ஷன் ப்ரைஸ். அதனால் தே ஆர் ஏபிள் டு மேக் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் இன் திஸ் டொமேட்டோ கெச்சப் ட்ரேட். இதை தான் வந்து இவங்க பேங்க் நிஃப்டியில் ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க் நிஃப்டிக்குன்னு ஒரு சில வெயிட்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லையா, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, கொட்டாக்னு.
ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை கேஷ் மார்க்கெட்டில் வாங்குவாங்க. ஸோ வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இங்கே ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸோட ப்ரைஸ் ஏறும், பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஏறும். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் தான் பேங்க் நிஃப்டியை மூவே பண்ணுது. டாப் 5 ஸ்டாக்ஸ் தான் பேங்க் நிஃப்டியை மூவ் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டாக்ஸை வாங்கும்போது பேங்க் நிஃப்டி மேலே போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கால் ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆகும், புட் ஆப்ஷன்ஸ்லாம் சீப் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் உங்களை மாதிரி என்ன மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸும் மார்க்கெட் ஓகே பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுன்னு நினச்சி அஸ் அன் ஆப்ஷன் பையராக நம்ம கால் ஆப்ஷன் வாங்குவோம். பட் சடனாக இவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கின எல்லா ஸ்டாக்ஸுமே எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸோ பேங்க் நிஃப்டியில் அதை எல்லாத்தையும் டம்ப் பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. செல் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸு கிராஷ் ஆகுது. ஸோ இவங்க ஃபஸ்ட்டே இனிஷியேட் பண்ணி அந்த ட்ரேடு தூக்கும் போது பேங்க் நிஃப்டி எப்போ மேலே போகுதோ அப்போ நிறைய புட் ஆப்ஷன் வாங்கிடுறாங்க, எல்லா கால் ஆப்ஷனையும் ஷார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க ஸ்டாக்ஸை டம்ப் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியும் கீழே இறங்குது. ஸோ அப்போது இவங்களோட புட் ஆப்ஷனில் அதிகமாக ப்ராஃபிட் வருது, கால் ஆப்ஷன்லேயும் பெரிய ப்ராஃபிட் வருது. பட் இவங்க இன்க்ரீஸ் பண்ணி செல் பண்ண அந்த ஸ்டாக்ஸில் கொஞ்சம் லாஸ் வருது. ஸோ ஓவராலாக இவங்க பெரிய ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ செபியோட ரூல்ஸ் செக் பண்ண அந்த கம்ப்ளீட் ஆடிட்டில் பார்த்தீங்கன்னா January 17, 2024 அப்போவும் அண்ட் July 2024 அப்போவும் இதே மாதிரி மல்டிபிள் ட்ரேட்ஸ் நடந்திருக்கு. அது கிளியர் கட்டாக எங்களுக்கு எவிடன்ஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி டேஸ் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் அவங்க ஆப்ஷன் ப்ரைஸை அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு லெவலில். ஸோ கரெக்டாக லாஸ்ட் 1 hour இருக்கும் போது இப்போ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அதே மெத்தடாலஜி வச்சு இண்டெக்ஸை மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணும்போது அவங்க லெவலுக்கு என்ன ஆப்ஷன்ஸ், ஒரு கால் ஆப்ஷன்ஸோ இல்லை புட் ஆப்ஷன்ஸோ வாங்கியிருப்பாங்க இல்லையா காலையிலேயே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை மேலே தள்ளுறதோ இல்லை கீழே தள்ளுறதோ பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த மூவ்மெண்ட் வரும்போது அவங்க அவ்வளோ வாங்கின அந்த கால் ஆப்ஷன்ஸோ இல்லை புட் ஆப்ஷன்ஸோ விற்றுட்டு ப்ராஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாமே எவிடெண்ட்டாக அவங்களோட ட்ரேட் ரிப்போர்ட்ஸில் இருக்குது அப்படின்னு செபி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரேட் பண்ணதில் ஒரே ஒரு நாள் மட்டும் 673 கோடி கிட்ட ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி இதை ஃபைனலைஸ் பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் டு 17 லட்சம் பேர் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க. பட் அந்த 17 லட்சம் பேரில் வெறும் 4000 பேர் மட்டும்தான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இந்த பேங்க் நிஃப்டிக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக்ஸ்லையும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி செக்ரிகேட் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது தான் இந்த ஜெயண்ட் ஸ்ட்ரீட்டோட ஓவரால் கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ட்ரேட்ஸும் இந்த ஆப்ஷனில் இருக்க ட்ரேட்ஸும் மேட்ச் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் செபிக்கு புரியுது, ஓகே இவங்க ஃபஸ்ட்டு கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை மூவ் பண்ண வச்சுட்றாங்க, அதுக்கப்புறமா டம்ப் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ் மூலிமா ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்றத டீட்டெயிலாக ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுன்னு சொல்லி நம்ம கால் ஆப்ஷனை லூஸ் மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மேலே தள்ளினதே இந்த ஜெயண்ட் ஸ்ட்ரீட் தான். அவனுக்கு தெரியும் ரிவர்சல் வரும்ன்ட்டு, பட் நமக்கு தெரியாது. ஸோ வாங்கின கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவென்ச்சுவலி ரிவர்சல் ஆகுது, நம்ம வாங்கின கால் ஆப்ஷன்ஸ்லாம் ஜீரோ ஆகுது. எவென்ச்சுவலாக நம்ம இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எப்போவுமே ஜீரோ சம் கேம் சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தரோட லாஸ் இன்னொருத்தரோட ப்ராஃபிட்ஸ். ஸோ இவ்வளோ நாள் இந்த 93% ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் மேக்ஸிமம் அதனால் ப்ராஃபிட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயண்ட் ஸ்ட்ரீட் மாதிரி கம்பெனி தான். ஸோ இவ்வளோ நாள் மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எக்ஸ்பைரி டேஸ் வந்து ரிக்டாக இருக்குது, ஸோ ஓவரால் மூவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்பைக்ஸ்லாம் வருது அப்படின்னு நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயண்ட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனிஸ். அண்ட் ஒரே ஒரு கம்பெனி கிட்டேருந்து மட்டுமே 4500 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க இவ்வளோ ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் எடுத்தது ஆக்சுவல் ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலிமா கிடையாது, இந்த மாதிரி மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்றது ஒரே ஒரு கம்பெனி மூலிமா இன்வெஸ்டிகேஷனில் வந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஏகப்பட்ட என்டிட்டிஸ், ஃபாரின் என்டிட்டிஸ் இந்தியாவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் பண்ணும்போது அப்போ எவ்வளோ 1000 கோடி அவங்க ப்ராஃபிட்ஸ் எடுத்திருப்பாங்க, அண்ட் அட் த காஸ்ட் ஆஃப் ரீட்டைலர்ஸ். ஸோ நம்ம மார்க்கெட்டை வேணும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நீங்கள் இதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மெயினாக சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட எக்ஸ்போஷரை எக்ஸ்பைரி டே அன்றைக்கி கம்மி பண்ணுங்கள். பெருசாக ஒரு லார்ஜ் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ பார்த்துருக்க அந்த ஒரு செபியோட நியூஸ் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் மார்க்கெட்டோட டைரக்ஷனை வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா ஆன் எக்ஸ்பைரி டேஸ் கண்டிப்பாக நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் செகண்ட், மார்க்கெட் சடனாக ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா அது ஆக்சுவல் பிரேக் அவுட் மூவ்மெண்ட்டாக இருக்கிறத விட ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால டைரக்ஷனல் ப்ளே பண்ணுறத கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அண்ட் தேர்டு, ஆப்ஷன் பையிங் ஓகே, பட் பண்ணுறதா இருந்தால் ரிஸ்க் கம்மியாக வச்சு பண்ணுங்கள். பட் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஹெட்ஜ்டு ட்ரேட்ஸ் தான் பண்ணுறது பெட்டர், இல்லைனா உங்களோட ரிஸ்க் ரொம்பவே அதிகமாக இருக்கும். செபி மேலே என்ன தான் நம்ம காண்டாக இருந்தாலும் இவன் என்ன பண்ணுற ரூல்ஸ் எல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு சொன்னால் கூட இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கும் போது தான் பரவாயில்லடாப்பா சாமி, உண்மையிலே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கொஞ்சமாவது பண்ணுறான்ன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது.
அண்ட் இது வந்து ஜஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு கம்பெனி மேலே எடுத்த ஒரு ஆக்ஷன். பட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இதுக்கப்புறம் வரலாம். ஸோ எக்ஸ்பைரி டேஸ் உண்மையாலவே இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு ட்ரேட். ஸோ நீங்கள் எக்ஸ்பைரி டேயில் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தால் ரிஸ்க் கம்மியாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லாங் டேர்ம் சர்வைவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆனால் அதர் சைடில் இருக்கிற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய கிளைண்ட் கிட்ட அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பிக் கம்பெனிஸ் கிட்ட இவ்வளோ 1000 கோடி கிட்ட இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ அதனால் ஆல்வேஸ் ட்ரேட் வித் லெஸ்ஸர் ரிஸ்க். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ ஹோப் நான் என்ன கன்வே பண்ணணும்னு நினச்சதை நான் கன்வே பண்ணிட்டேன். ஐ வில் see you guys next week with another video.